இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பணி நியமனத்தில் 888 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் அமைச்சர் KN நேரு மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருப்பதை வரவேற்கிறோம். கடந்த அக்டோபர் மாதம் தமிழக அரசின் தலைமை செயலாளர் DGP லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த 888 கோடி ஊழலில் அமைச்சர் நேரு மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய கோரி கடிதம் மூலம் அமலாக்கத்துறை வலியுறுத்தியிருந்தது. அதேபோல கடந்த டிசம்பர் மாதம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஒப்பந்தங்கள் வழங்குவதில் சுமார் 1020 கோடி ரூபாய் லஞ்ச ஊழல் நடந்திருக்கிறது என கூறி அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய கோரியிருந்தது. இது தவிர இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இதே துறையில் பணியிட மாற்றம் வழங்க லஞ்சம் பெற்ற வகையில் 365.87 கோடி லஞ்ச ஊழல் நடந்திருப்பதாக 3வது முறையும் அமலாக்கத்துறை ஆதாரங்களை அனுப்பியிருந்தது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் 3 கடிதங்களையும் இத்தனை மாதங்களாக திமுக அரசில் கிடப்பில் போட்டுள்ளது. தெளிவான ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியும் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது என்ன பதில் கூறப்போகிறார்? திமுக ஆட்சியில் ஓராண்டில் ஒரு துறையில் மட்டுமே சுமார் 2300 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்றால் தமிழகம் என்ன நிலையில் இருக்கிறது? இந்த ஊழல்கள் எல்லாம் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியாமல் நடந்தது என்று கூறப்போகிறாரா? உடனடியாக அமலாக்கத்துறை கடந்த டிசம்பர் மாதம் அனுப்பிய 1020 கோடி பணி ஒப்பந்தங்கள் வழங்கியதில் நடந்த லஞ்ச ஊழல் வழக்கிலும் 365.87 கோடி பணியிட மாற்றம் லஞ்சம் வழக்கிலும் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லையேல் இந்த அனைத்து ஊழல்களும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது என்ற முடிவுக்கே மக்கள் வருவார்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார்.